ஹாய் கைஸ். நம்ம இன்னைக்கு டாப் கெய்னிங் லிஸ்ட்ல அண்ட் டாப் லூசிங் ஸ்டாக்கை ரிவ்யூ பண்ணிடலாம். ஸோ வெல்கம் டு N7 ட்ரேடிங் சேனல். ஸோ நம்ம டிஸ்க்ளைமர் போயிடலாம். ஸோ நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுற எல்லாமே என்னோட ஓன் நாலேஜ் லெவல் வச்சு மட்டும்தான். ஸோ இதை யாரும் பிளைண்டாக நம்பி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணத்தை போட்டு யாரும் லாஸ் பண்ணி ரிஸ்கில் போயிட்டாங்கன்னா, ஸோ ஷேர் மார்க்கெட்டில் உள்ள ரிஸ்க் அண்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட ஓன் நாலேஜ் அண்ட் அனாலிசிஸை வச்சுட்டு தென் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ நம்ம டாப் கெய்னிங் லிஸ்ட்டை பார்த்துருவோம் இன்னைக்கு. ஸோ எஸ்பிஐ லைஃப் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 1.72% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு பஜாஜ் ஃபின்சர். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு. ஸோ அதுவுமே 1.39. பஜாஜ் ஃபின்சர் நம்ம ரிப்பீட்டடாக 3 டேஸாக பார்த்துட்ருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி லைஃப். ஸோ ஹெச்டிஎஃப்சி லைஃப், எஸ்பிஐ லைஃப்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம் டாப் கெய்னிங் லிஸ்ட்டில். ஸோ ஸ்ரீராம் ஃபினான்ஸுமே அதே மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட்டு ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு நியர்லி 1% கிட்ட கொடுத்துருக்கு. டிவிஸ் லெபார்டரிஸ் அகைன் டாப் கெய்னிங்கில் வந்திருக்கு. பட் பர்சன்டேஜ் அவ்வளோ அல்ல. விப்ரோ, ரேசிம், ஸோ சிப்லா இருக்கு, எஸ்பிஐஎன் இருக்கு. ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஏதாவது ஸ்டாக் இன்னைக்கு நம்ம எக்ஸல் ஷீட்டில் ஆட் பண்ணுறதுக்கு தேர்தான்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஸ்டாக் எஸ்பிஐ லைஃப். எஸ்பிஐ லைஃப் பார்த்தோம் அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரியே சூப்பரான ஒரு கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் வச்சு ஒரு சூப்பரான ஒரு மூவ் கொடுத்துட்டு இருக்கு. வால்யூமே பார்த்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கு. வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். நியூ என்ட்ரிஸ் எதுவும் இப்போதைக்கு ஸ்ட்ரிக்டா எதுவுமே கிடையாது. நியூ என்ட்ரி கிடையவே கிடையாது. ஸோ லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்க இப்போ இன்வெஸ்ட் பண்றவங்க. ஸோ மற்றபடி ஷார்ட் டேர்ம் ட்ரேடர்ஸ் நியூ என்ட்ரிஸ் எதுவுமே இப்போதைக்கு சஜஸ்டபிள் கிடையாது. ஒரு சூப்பரான ஒரு மூணே சொல்லலாம் எஸ்பிஐ லைஃப்ல இருந்து. ஸோ நமக்கு நெக்ஸ்ட் இருக்கிறது பஜாஜ் ஃபின்சர்வ். சாரி, ஸோ பஜாஜ் ஃபின்சர்வ் லிமிடெட் பார்த்தோம் அப்படின்னா அகைன் ஒரு சூப்பரான ஒரு மூணே சொல்லலாம். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஒரு 10 டேஸ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா 4400 இருந்து சாரி 1500 இருந்து 1865 வரை போயிருக்கு. ஸோ இது ஒரு பயங்கரமான ஒரு மூணே சொல்லலாம். ஸோ ஆல் டைம் ஹை நினைக்கேன். ஸோ அந்த ப்ரைஸே. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்க போது இந்த ஒரு லெவல் தான். ஸோ இப்போ இருக்கிறதுமே ஒரு இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் தான். பட் ஸ்டில் மூவ் ஆச்சுன்னா எங்கே வரைய போகும் அப்படின்னா 1911 வரைய போகலாம். ஸோ நியூ என்ட்ரிஸ் ஸ்ட்ரிக்டாக அவாய்ட் பண்ணிடணும். நியூ என்ட்ரிஸ் எதுவுமே கிடையாது. வச்சிருக்கிறவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குறவங்க ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிட்டு அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்க. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் நெக்ஸ்ட் இருந்துச்சு. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூ ஷேப்டு ரெக்கவரி கிடைச்சிருக்கு நமக்கு. ஸோ அகைன் நம்மளோட ப்ரீவியஸ் ஹை அதாவது சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ இங்கிருந்து ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னா ரிவர்ஸ் எடுக்க ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போதைக்கு நியூ என்ட்ரிஸ் எதுவும் வேண்டாம். வச்சிருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். மூவிங் அவரேஜஸ்க்கு மேலே தான் இருக்கு. ஷார்ட் டேர்மில் என்ட்ரி ஆனவங்க பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணணுன்றவங்க பண்ணலாம். ஸோ நல்ல ஒரு சேஃப் ஜோனில் தான் இருக்குது. தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஹெச்டிஎஃப்சி லைஃபு. ஸோ இந்த நாளும் தான் இன்னைக்கு டாப் 4ல் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி லைஃப் பார்த்தோம் அப்படின்னா நம்ம லெவலை தாண்டி ஒரு சூப்பரான ஒரு ப்ராஃபிட்டில் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம எக்ஸல் சீட்டில் எஸ்பிஐ லைஃப் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி லைஃப் நம்ம ஆட் பண்ணலை. பட் நம்ம வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ இதை ஒரு சின்னதாக ரிஸ்க் வச்சுட்டு ரிஸ்கி ட்ரேடர்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ நமக்கு அடுத்து கொஞ்ச நாள்லேயே ஒரு சூப்பரான ஒரு மூவ் கொடுத்துருக்கு. ஸோ இதுவுமே இப்போதைக்கு நீ இன்ட்ரெஸ்ட் எதுவும் வேண்டாம். வச்சிருக்கவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு விப்ரோ பார்ப்போம்.
ஸோ விப்ரோ பார்த்தோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் நம்ம டார்கெட் லெவல் கிட்ட போயிட்டு ரிவர்சல் குடுத்துருக்கு. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். நமக்கு ரிஸ்க் லெவல் இன்னும் இருக்கு. 507 வரை நம்ம வந்து தாராளமா வெயிட் பண்ணலாம். 545 தான் நம்மளோட ரிஸ்க் லெவல். ஸோ இப்போதைக்கு உங்களோட ரிஸ்க் லெவல என்ட்ரி பிரைஸ்க்கு மூவ் பண்ணிருங்க. ஸோ 517 வந்து நம்மளோட ரிஸ்க் லெவல் ஆகியிருக்கு. ஸோ விப்ரோ 517 நம்ம ரிஸ்க் லெவல். ஸோ ரிஸ்க் லெவல நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் நம்மளோட என்ட்ரி பிரைஸ்க்கு. ஸோ நம்ம வந்து தாராளமா வெயிட் பண்ணலாம். சேஃப் ஜோன்ல தான் இருக்கு. நியூ என்ட்ரிஸ் எதுவும் வேண்டாம் இப்போதைக்கு. லாங் டர்ம் பெர்ஸ்பெக்டிவ்ல தாராளமா இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ நம்ம ஷேர் பண்ற எல்லாமே நம்ம இந்த எக்ஸல் ஷீட்ட பொறுத்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காக வச்சிருக்கிற இந்த எக்ஸல் ஷீட்ட பொறுத்து மட்டும் தான். நம்ம பை பண்ணணும், செல் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும் எல்லாமே இந்த எக்ஸல் ஷீட்டோட முடிஞ்சிடணும். ஸோ நீங்க உங்களோட ஓன் ஏர்ன்டு மணிய இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, உங்களோட நாலேஜ் அண்ட் அனாலிசிஸ் வந்து அதுல இருக்கணும். ஸோ நமக்கு நெக்ஸ்ட் ஹீரோ மோட்டோ கார்ப் இருக்கு. நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பார்க்கலாம். நம்ம ஏன் இந்த டாப் கெய்னிங் அண்ட் லூசிங் ஸ்டாக்ஸ்ல இருந்து மட்டுமே எடுக்கிறோம் அப்படின்னா, ஒரு சேஃபர் சைடில் இருக்கிறதுக்காக மட்டும்தான். மொமெண்டம் எந்த ஸ்டாக்ல இருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கும் இந்த டாப் கெய்னிங் லிஸ்ட்ல இருந்து நம்ம எடுக்கும்போது நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நியூ என்ட்ரிஸ் எதுவும் வேண்டாம். ஸோ நியூ என்ட்ரிஸ் எப்போ எடுக்கலாம் அப்படின்னா, இந்த 5658 கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து டார்கெட் வைக்கலாம். ஸோ கிராஸ் பண்ணுச்சு அப்படின்னா நமக்கு வந்து ஸோ நம்மளோட லெவல் என்ட்ரி லெவல் வந்து இந்த இது தாண்டும் போது நம்ம வந்து என்ட்ரி ஆகலாம். 3 பிஎம்க்கு மேலே இதை தாண்டி கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து தாராளமாக என்ட்ரி எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி எடுத்தா நமக்கு வந்து டார்கெட் 5894. ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நம்ம டார்கெட் என்ன வச்சிருந்தோம், நம்ம நேற்று ஆட் பண்ணியிருந்தோம் ஒரு சும்மா. ஸோ இதுக்கு நம்ம ஸ்டேட்டஸ் எதுவும் ஆட் பண்ண போதில்ல. ஸோ நம்ம இது வந்து 100% ஷுவராக சொல்ல. ஸோ நம்ம வந்து ஒரு கெஸ் தான் பண்ணியிருந்தோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஸ்டேட்டஸ் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ நெக்ஸ்ட் நம்ம டாப் லூசிங் ஸ்டாக்ல நம்மளோட இது ஏதாவது இருக்கா, பஜாஜ் ஃபினான்ஸ். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு சொல்லியிருந்தோம். ஸோ நம்ம ஏன் ஸ்டேட்டஸ் ஆட் பண்ணலன்றதை நான் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நமக்கு வந்து ஷியோராக தெரில. அதை வந்து அதனால சும்மா எக்ஸல் ஷீட்டில் ஆட் பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து டாப் லூசிங்ல வந்திருக்கு. ஓஎன்ஜிசி டாப் லூசிங்ல வந்திருக்கு. இன்ஃபி டாப் லூசிங்ல வந்திருக்கு. ஸோ நம்ம வந்து பார்ப்போம். ஸோ பஜாஜ் ஃபினான்ஸ் இது வந்து நம்ம வீடியோ போட்டிருந்தோம். இது என்ன கேண்டில் ஸ்டிக் டைப் அப்படின்ற மாதிரி. ஸோ டாப் லூசிங் ஸ்டாக்ல வந்திருந்தாலுமே சேஃபர் சைடில் தான் இருக்கு. நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் தாராளமாக. ஸோ இது வந்து 100% ஷுவர் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு கெஸ். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு இன்ஃபி. ஸோ இன்ஃபி பார்த்தலாம். ஒரு சூப்பரான ஒரு அப் மூவ்ல இருந்தது. ஸோ அகைன் வந்து ஒரு டவுன்ஃபால்ல வருது. ஸோ நம்ம வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி என்ட்ரி ஆகலாம். ஒரு சின்னதாக ஒரு ரிஸ்க் வச்சுட்டு. இல்லை இன்னும் நான் புல் பேக் வெயிட் பண்ண போறேன் அப்படின்றவங்க தாராளமாக வெயிட் பண்ணலாம். ஸோ நமக்கு இன்னும் இவ்வளோ இருக்கு. அப்படி இல்லைன்னா ப்ரைஸ் இன்னும் கூட மேலே போகலாம். ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த மாதிரி இடத்துல வந்து என்ட்ரி ஆகக்கூடாது. எப்போ என்ட்ரி நம்ம போடுவோம் அப்படின்னா, ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கு கேப் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரி கொடுப்போம். எக்ஸல் ஷீட்லேயுமே ஆட் பண்ணணும். ஸோ நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். டாப் லூசிங் ஸ்டாக்ல தான் இருக்குது என்னன்னு ஓஎன்ஜிசி. ஸோ நமக்கு இன்னும் ரிஸ்க் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணலாம் 302 வரைய. ஸோ நமக்கு பெருசாக வேறு எதுவும் இல்லை. ஸோ இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான்.